ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டூ கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் பிசைட், செகண்ட் ஒன் பிசைட்ஸ் அப்படிங்கிறது தான். ஒன்றில் எஸ் ஆட் பண்ணியிருப்பேன், ஒன்றில் எஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒன் எஸ் ஆட் பண்ணதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். பிஇஎஸ்ஐடிஇ பிசைடு அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் தமிழ் அர்த்தம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிசைடுக்கு தமிழ் அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்தாற்போல். இன்னும் புரிய வைக்கணும்னா எனக்கு நியர்பை, எனக்கு அருகாமையில், என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தான் பிசைடு அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மேக்கிங்கோட கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்ததாக பிசைட்ஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸுக்கு ஆங்கில வார்த்தைக்கு தான் தமிழ் அர்த்தம் தெரிஞ்சுக்க போகிறோம். பிஇஎஸ்ஐடிஇஎஸ் பிசைட்ஸ், எஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல போன வாட்டி பார்க்கும்போது பிசைடு தான், இங்கே வந்து எஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா தவிரவும், கூட அப்படின்னு சொல்லணும்ல, அது தவிரவும் இன்னும் வாங்குறான்ப்பா, இது தவிரவும் இன்னும் வாங்குறான்ப்பா, இன்னும் கூட சொல்லணும்னா அவன் நிறையா வாங்குறான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், இந்த ரெண்டுத்துக்கான ஆங்கில வார்த்தைக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மேக்கிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிஇஎஸ்ஐடி பிசைடுக்கு மட்டும் என்ன எக்ஸாம்பிள்னா ஹீ வாஸ் சிட்டிங் பிசைடு மீ, ஹீ வாஸ் சிட்டிங் பிசைடு மீ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு தமிழ் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு அடுத்தாற்போல் அமர்ந்திருந்தான், அவன் எனக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தான், அவன் எனக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தான் அப்படின்னு சொல்கிறது தான் ஹீ வாஸ் சிட்டிங் பிசைடு மீ, எனக்கு அருகாமையில் அவன் அமர்ந்திருந்தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிசைடு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பிசைட்ஸ் அப்படிங்கிற அதுக்கான ஒரு சென்டென்ஸ் மேக்கிங். பிஇஎஸ்ஐடிஇஎஸ் பிசைட்ஸ், புரிஞ்சுக்கங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. பிஇஎஸ்ஐடிஇஎஸ் பிசைட்ஸ். ஸோ இதுக்கான ஆங்கில சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக, தி ஏஜென்ட்ஸ் கெட் commission beside their salary. The agents get commissions besides their salary. என்ன சொல்கிறாங்க தமிழில் பாருங்கள். ஏஜென்ட்டுகளுக்கு சம்பளம் தவிர கமிஷனும் கிடைக்கும். ஏஜென்ட்டுகளுக்கு சம்பளம் மட்டும் கிடையாது, அதை தவிர்த்து கமிஷனும் கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த பிசைட்ஸுங்கிறதுக்கு தவிரவும் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.